ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சுவையான மதுரை பரோட்டா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா 1 கப், சுகர் 1 ஸ்பூன், பால் தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஒரு முட்டை, ஒரு அகல பாத்திரத்தில் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்வீட்னஸ் தேவைப்படுறவங்க 1.5 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை உடைச்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் தேவைப்படுறவங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் மாவு. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சாஃப்ட்னஸ்க்கு வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது மேலே ஆயில் விட்டு நல்லா அது ஈவனாக அந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா எண்ணெயில் ஊறி போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ அந்த மாவில் சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த மாவை நல்லா உள்வாக்கில் அழுத்தி விட்டு நம்ம விரல் இடுக்கில் நல்லா பால்ஸ் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். மாவில் எந்தவித வெடிப்பும் விழுகாது. நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ பண்ணுற மாதிரி இந்த மாவை பிசையக்கூடாது. இப்போ நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கியாச்சு. கொஞ்சமாக எல்லா மாவுகளையும் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு 2 ஹவர்ஸ் மூடி வச்சுடுங்க. 2 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா மாவு ஊறி இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க.
நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயை. இது மாதிரி சர்ஃபேஸ் இல்லாதவங்க நார்மல் சில்வர் பிளேட்டை திருப்பி போட்டு அதுலேயும் தேய்க்கலாம். அப்படி இல்லாதவங்க வெஜிடபிள் கட்டிங் போர்டு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நல்ல எண்ணெயை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மாவை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ நல்லா அவ்வளோக்கு ஸ்ட்ரெச் பண்ணி தேய்ங்க. தேய்க்கும் போது எந்த விதமான சின்ன ஓட்டை மட்டும் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெச் பண்ண அந்த மாவை ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே நல்லா உள்வாக்கில் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஈக்குவலாக 2 சைடுமே பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீல வாக்கில் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீளம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ லேயர்ஸ் நமக்கு கிடைக்கும். நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதோட ஒரு எண்டை அடியிலிருந்து உள்ளே விட்ட மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. உங்களுக்காக திரும்பவும் ஒரு தடவை காட்டுறேன். நல்லா சுருட்டிட்டு இது மாதிரி நீளமாக்கிக்கோங்க. நீளமாக்கிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அதோட இன்னொரு எட்ஜை அடியிலேருந்து உள்ளே விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு பரோட்டா பார்க்க நல்ல லேயர் லேயராக தெரியும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த மாவை நல்லா இது மாதிரி கையினால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைடில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க.
பரோட்டா போடும்போது நார்மலாக அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமே கருகிடும். பட் ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ஃபஸ்ட்டு எண்ணெய் எதுவும் போடாமல் 2 பக்கம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கும்போதே எடுத்து இது மாதிரி பரோட்டாவை 2 சைடும் அடிங்க. அப்போ தான் நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். திரும்பவும் இப்போ இன்னொரு பரோட்டாவை அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நல்லா சூடாக இருக்கும் போது எடுத்து நம்ம 2 கையினால் 2 பக்கம் நல்லா அடிச்சிங்கன்னா நமக்கு நிறையா லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லேயராகவும் இருக்குது. இப்போ ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய சுவையான மதுரை பரோட்டா ரெடி. இது கூட வெஜ் குருமா ஆர் சிக்கன் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.